வியாழக்கிழமை 12 மார்ச் மாதம் இரவு 7:30 இந்த கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவும் 120-150 பிள்ளைகளுக்கு மேலே நிற்கணும். அவள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. எல்லாரும் நிற்கிறார்கள், எல்லாருமே நீங்கள் ஓட் பண்ண போங்க பிள்ளைகள். தமிழ் உணர்வையும் தமிழர்களுக்கு தேவையான விடயங்களையும் ஊட்டி அவர்கள் மூலம் இந்த வெற்றியை எங்களோட தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது எங்களுடைய ஒரு கடமை. எனக்கு உதவி செய்யணும் என்று விரும்புகிறேன். நல்லா பிடித்து கொண்டபடியால் அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுறேன். 75ஆம் ஆண்டில் ஆரம்பித்து ஒரு 7-10 பேராக வந்து படிப்படியாக வந்து இப்போ திரு ஜான் பால் சாந்தோம் அவர்களை ஆதரித்து வாக்களிக்க வேண்டுமாய் என்னுடைய காணொளிகள் எல்லாம் பார்த்து ஆதரவு தார உறவுகள் அனைவருக்கும் நன்றி. அதாவது இந்த வேட்பாளர்கள் வந்து உங்களுடைய நகரங்கள்லையும் தமிழ் வேட்பாளர்கள் நிறைய நிற்கணும். இதை மாதிரி நீங்களும் அவர்களுடைய திட்டங்கள் அதுகளை பார்த்து அவருக்கு போய் ஆதரவை கொடுக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் உறவுகளை, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சொன்னா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற சேர்ஜி பின்னால் பாருங்கள். இன்றைக்கு பனிமூட்டம் இருக்கிறால பின்னால் இருக்கிற சீனரி தெரியல. இன்றைக்கு சேர்ஜியில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு மேயர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதை பற்றி நாங்கள் இங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த தடவை தான் முதலாவது தமிழ் வேட்பாளராக நிற்கிறீங்கண்ணே. இந்த எத்தனை வருஷம் இந்த மேயர் நிற்கிறார்? இந்த 40 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த கட்சி தான் தொடர்ச்சியாக மேயராக வந்துட்டுருக்கணும். இவையால் எங்கள் ஈழத்தமிழருக்கும் சில சலுகைகள் தொடர்ச்சியாக கிடைச்சிருக்கு. எங்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் நாங்கள் தொடங்கி 96ஆம் ஆண்டு நாங்கள் தமிழ் சங்கம் உருவாகினது. அதில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தொடங்கி அது சம்பந்தமான அதுக்கு தேவையான ரூமுகள் அதுகள் எல்லாம் இந்த கட்சியின் கீழே அமைந்த மெசண்டி கார்த்தியர் மூலம்தான். 96ஆம் ஆண்டிலிருந்து சங்கம் தொடங்கி எங்களோட தமிழ் பள்ளிக்கூடம் தொடங்குது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு 90 மாணவர்கள் வரையிலே சேர்ந்தவை. அப்போ பாண்டிச்சேரி மக்களும் இஸ்லாமிய மக்கள் கூட எங்களோட சங்கத்தில் இருந்தவை மாணவர்களாக. அது பிறகு தற்போது இப்போ 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ தமிழர்கள் எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியான்றது ஒரு 80ஆம் ஆண்டு பிறகு தான் டெவலப் பண்ணி இந்த புது கட்டிடங்கள் எல்லாம் வந்தது. சேர்ஜி டெவலப் பண்ணி என்ன வரைக்கும் இந்த சேர்ஜி டெவலப் பண்ண முதல் சேர்ஜி பொந்துவாசன்னு தான் இந்த ஃப்ரைக்டூர் இருந்தது. அப்போ சேர்ஜிக்கெல்லாம் இப்போ இந்த ஃப்ரைக்டூர் புதுசாக கட்டப்பட்டு 70ஆம் ஆண்டு பிறகு தான் படிப்படியாக முன்னேறி வந்ததாம். எனக்கு முன்னுக்கு வந்த ஆக்கள் இந்த கதை சொன்னவை. அப்போ ஃபோயர்ன்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து வர ஆக்களை இருப்பிடத்துக்கு கொடுக்குறதுக்காக ஃபோயர் ஒரு 4 ஃபோயர் இந்த சுற்றாடலில் சேர்ஜி பொந்துவா செந்திலமோன் ஒனி என்ற இடங்கள்ல இருந்தது. அந்த இடங்கள்லாம் முதல் ஈழத்தமிழர் 75ஆம் ஆண்டில் ஆரம்பித்து ஒரு 7-10 பேராக வந்து படிப்படியாக இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்குமா. எத்தனை தமிழர்கள் இங்கே வசிக்கணும் இந்த இடத்துல? அதான் நான் சொன்னேன் 2000 தமிழர்கள் அந்த 12 சேரியை சுற்றி இருக்கிற மாநகராட்சிக்குள்ள உள்ளடங்களாக 2000 மேற்பட்ட இருப்பினம். நம் பொதுப்பணி சமூக பணி நாங்கள் ஆரம்பிக்க எல்லா வீடுகளுக்கும் தமிழ் பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு மாணவர்களை உள்வாங்கிறதுக்காக நாங்கள் போனாங்க. அதால் மக்களோட தொடர்பு பழைய ஆக்களுக்குள்ள நானும் ஒரு ஆளாக தான் இப்போ இருக்கிறேன். மற்றவர்களும் வேறு பணியிலையும் வேறு நாடுகளுக்கும் போயிட்டோம். இப்போ புது இளைஞர்களும் டிஓயோட இளைஞர்களையும் உள்வாங்கி இப்போ நல்ல முறையில் அந்த சங்கம் நடந்து கொண்டு போக்கு. அப்போ அடுத்ததாக ஐயாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? ராதாகுமார். அப்போ ஐயா எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இந்த 2000ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்து நேரடியாக சேர்ஜிக்கெல்லாம் சேர்ஜிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் தமிழ் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன செஞ்சிருக்கிறார் என்று நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் அரசியலாக தான் பார்க்குறோம். என்னென்று சொன்னால் தமிழாக்கள் எங்களுடைய அரசியலை நாங்கள் நிறுவோம். எங்களுக்கு அரசியல் கட்டாயம் தேவை. எங்களுடைய வாழ்வில் நகர்ந்து போடுறதுக்கு முழுக்க அரசியல் தான். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து பெட்டி எடுக்கிறோம், அது அரசியல் தான். வேலைக்கு போகிறோம் அரசியல். நாங்கள் இங்கே விசா எடுத்தோம், அது அரசியல். அந்த நாட்டை விட்டுட்டு இங்கே ஓடி வந்தோம், அது அரசியல். இப்போ இங்கேயும் நாங்கள் அரசியலை வடிவாக நகர்த்தி எங்களுக்கு சாதகமான அரசியலை அமைக்கணுமென்றதுக்காக தான் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள பூர்ந்து இந்த புலம்பெயர் தேசத்திலேயும் எங்களுடைய தாயத்தில் நாங்கள் சரியான அரசியல் பாதையை நாங்கள் வகுக்காதபடியே தான் நாங்கள் இங்கே எங்களை வகுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இந்த அரசியலில் பங்கு பெற்றி நாங்கள் அந்த சமுதாயத்தோடு இணைஞ்சு, இந்த பிரெஞ்சு சமுதாயத்தோடு இணைஞ்சு எங்களுடைய அரசியல் பயணத்தை எங்களோட மக்களுக்காக செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த எலெக்ஷனில் நாங்கள் வருகிறோம். தமிழால் அனுப்பிடுறோம். ஆனால் இந்த கட்சியோட ஏன் பயணிக்க வேண்டி வருது என்று சொன்னால் சேர்ஜியை பொறுத்தவரை நீண்ட காலம் இவையிலோடு தான் நாங்கள் இருக்கிறோம்.
நீண்ட வருஷம் நான் 2000 ஆண்டு நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இருக்குது. மக்களுக்கான வேலைகளை வழங்கிகளை வந்து வேலை அணையினா தான் எங்களால் இதையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு கட்சி அவர்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்கு விருப்பமாக தான் இருக்கு. இரண்டா கூடுதலான ஆட்சி வந்து 2 தடவை இருந்துட்டு பிறகு மாறிடும். நான் அறிய 2000 ஆண்டுலேருந்து இருந்திருக்கு. அதுக்கு முதல்ல இருந்து 80ஆம் ஆண்டு கடத்தில் இந்த சிவஜிக்கு வந்து தமிழ் மக்கள் வந்ததாக சொல்லியிருக்கணும். அந்த காலத்திலேருந்து இந்த கட்சி தான் இங்கே இருக்குது. அப்போ அவைகள் மக்களுக்கு நிரம்ப இதுகள் செய்கிறதால தான் அவைகளுக்கு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கணும். இதை விட மெயினாக நாங்கள் இந்த மேயருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது. இந்த சிவஜி பிரதேசத்தில் வந்து நாங்கள் ஒரு அமைப்பிடம் ஒன்றை நாங்கள் நிறுவுறதுக்கு கனகாலமாக முயற்சி செஞ்சோங்க. பல வருடங்களாக எங்களுக்கு ஒரு கட்டணம் ஒரு அமைவிடம் ஒன்று அமைக்கிறதுக்கு அதுக்காக முதலாக எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சு எங்களுக்கு ஒரு 8000க்கு மேற்பட்ட மேற்கரையில் ஒரு லேண்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மேயர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கார் முற்றுமுழுதாக. அந்த இடத்துல வந்து அந்த தமிழ் கலாச்சார இதுகளை அதில் வந்து நாங்களும் ஒரு கலாச்சார மையமும் ஒரு ஆலயமும் அதில் செய்கிறதாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ அப்படி ஒரு இது பல வருடங்களாக நாங்கள் முயற்சி தோன்று கேட்கல. இந்த மேயர் தான் இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு அந்த இடத்தை எடுக்கிறதுக்கான முழு உதவியையும், அதாவது பிரான்ஸ்லேயே வந்து இதுதான் முதல் தடவை இப்படி தமிழ் ஆலயத்தை கட்டுறதுக்கான நாங்கள் லேண்டில் வச்சு கட்டுறது நாங்களாம் துவங்குறோம். அப்போ அதே வந்து எங்களுக்கு அவர் தந்தபடியாக அதை நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டி இருக்குது. அந்த நன்றி கடனை செய்ய தான் ஒன்று நாங்கள். கண்டிப்பாக நன்றி ஐயா. உங்களோட பேர் என்ன? என் பேர் குமாரதாஸ் கிஷாலன். ஓகே, இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நிற்கிறீங்க என்ன இந்த மேற்கொந்திதாவோட சேர்ந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க. எப்படி வந்து இதுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கன பேர் எல்லோரும் என்ன விருப்பத்தில் எல்லோரும் சேர்ந்து நான் இதுக்கு இருக்கணும்னு முடிவெடுத்து எல்லோரும் நான் யோசிச்சு கண்ணால் யோசிச்சு இது நல்ல விஷயமா இல்லையாண்டு. ஆனால் எனக்கு ஆக்கள் உதவி செய்ய விருப்பம் சின்னலிருந்து. அப்போ நான் ஏன் தமிழாக்களுக்கு செய்யலாமுண்டு யோசிச்சு அப்படி நான் செய்யலாமுண்டு இதுக்கு நான் சேர்ந்தேன். ஓகே, மற்றது இந்த மேயருடைய ப்ரோக்ராம்ஸ் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த முறை வந்து தமிழாக்கள் வந்து கூடுதலாக எல்லா இடங்கள்லேயும் நிற்கணும் நகராட்சி இதில். மற்றது தமிழாக்களுக்கு ஏதாவது விசேஷமாக செய்கிறார் அவர்? மெயினாக 12 பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரோக்ராத்தில். மேலோட்டமாக கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருங்க டாக்கண்டு. மேலோட்டமாக இப்போ எங்களோட லூஜ்மா வீட்டு இதுகள் இப்போ சம்மந்தமாக வீட்டு வசதிகளை பற்றி அந்த கூட ஆக்களுக்கு தமிழாக்கள் வந்து இங்கே வீட்டு இதுகளில் வந்து சிரமமாக இருக்கா அவைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் காலத்தில் இருந்து இப்போ கொரோனா முடிஞ்சிலிருந்து அப்போ அந்த காலத்திலிருந்து இப்போ அந்த கொஞ்சம் வீடு கிடைக்கிறதுக்கு சரியான கஷ்டம், சரியான விலைகள் எல்லாம். அப்போ அந்த முன்னுரிமை கொடுக்க போகிறீங்க. ஆமாம், அது மெயினாக முன்னுரிமை கொடுத்து சின்ன இளையோட ஆக்களுக்கு சின்ன ஆக்களுக்கு எக்கொல்ல படிக்கிற ஆக்களுக்கு கேண்டீன் காசு எல்லாம் விலை குறைக்கணும் என்று சொல்லி, அதாவது நகரத்துல இருந்து அவையோட பார்ட்டிசிபேஷன் வந்து கூட போகுது ஒவ்வொரு ஃபேமிலிகளுக்கு அந்த சோஷியல் சொல்துன்னு சொல்லுறது அந்த பொறுத்து ஆக்களோட நிலைமையை பொறுத்து அந்த காசு குறைப்ப அவருடைய வருமானத்தை பொறுத்து வந்து அவருடைய பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இலவாகும். அடுத்தது சர்ஜியில் இப்போ மெயினாக போன எலெக்ஷனில் இருந்து இளையோட ஆக்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்கிறது. ஆனால் முதியோர் ஆக்களுக்கும் உதவி செய்கிறது கூட செய்யணும்னு இந்த முதியோருக்குமா அப்படியா? ஓகே, ஏன்னா இப்போ சர்ஜியில் மொத்தமாக 8000 முதியோர் ஆக்கள் இருக்குன்னு முந்தியை விட. கூடுதலாக ஃப்ரான்ஸை பார்க்க போனால் வந்து அந்த ஓட்டிங் சிஸ்டத்தில் வந்து முதியோர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க எல்லா இடங்கள்லையும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதான் சர்ஜியில் கூடுதலாக இளையோர் ஆக்கலான்னு கூட கன வருஷமாக இப்போ முதியோர் ஆக்களும் சேர்த்து இளையோடும் சேர்ந்து அந்த அந்த சோன்று மாதிரி திறக்கப்படும். அந்த எல்லாரும் கலந்து கிடைக்கிறதுக்கு இளையோட ஆக்களும் முதியோர் ஆக்களும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு. அப்புறம் அடுத்ததாக தண்ணி பிரச்சனையால் தண்ணி பிரச்சனை இங்கேயும் வந்துடுச்சா? எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை கழித்து கொஞ்சம் குறைவு தான். அந்த கல்கா கூட உண்டு. அது அந்த சிஸ்டம் அந்த கல்கா குறைக்கிறதுக்கு புது சிஸ்டம் உருவாக்குறதுக்கு அந்த ப்ரோக்ராம் மற்றது இந்த விஷயங்கள் வந்து நார்மலாகவே அது அரசாங்கத்தோட தானே, சென்ட்ரல் அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கத்தோட இருக்குது. ஆனால் இப்போ எக்கோலஜிஸ்ட் கட்சியும் இருக்குது இந்த குரூப்புக்கு. கூட கொஞ்சம் ப்ரெஷர் கூட கொடுக்க போறீங்க. அதான் நகராட்சி மூலம். ஓகே, செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லா பிரான்ஸ்ல வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது. அது மாதிரி நீங்களும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க போறீங்க. இப்போ
புதுசாக இப்போ போன எலெக்ஷன்லேருந்து புதுசாக ஒரு போலீஸ் சிஸ்டம் திறந்துருக்குன்னா அந்த நைட்டில் அந்த சில பேர் மோட்டர் சைக்கிளில் இரவில் போலீஸ் முனிசிபாலா போலீஸ் முனிசிபாலில் இருந்து ஒரு பேர்ட் செக்ஷன் ஓகே அதுக்கு பிரிகேட் து லா நுய் உண்டு இரவில் அந்த இரவு எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு வீட்டோட ரோட்டில் ஒரு பிரச்சனை இருக்காமல் அந்த எக்ஸ்ட்ரா போலீஸ் செக்ஷன் திறந்துட்டு இருந்தேன் ஓகே நைட் ரவுண்ட்ஸுக்கு நைட் ரவுண்ட்ஸ் இருக்கு இப்போ இனி புதுசாக இன்னும் அந்த கூட செக்யூரிட்டி வாரத்துக்கு புதுசாக செக்ஷன் திறக்கப்பட்ட போலீஸில் ஓகே அப்போ அடுத்த கேள்வி வந்து நன்றி உங்களுடைய தகவலுக்கு அடுத்த கேள்வி வந்து எவ்வளோ இளையோர்கள் வந்து இப்போ நிற்கணும் இங்கே அதாவது தமிழ் இளையோர்கள் இங்கே வந்து உங்களோட சேர்ந்து நிற்கணுமா கொஞ்சம் பேர் இருக்குன்னு எனக்கு மொத்த கணக்கு தெரியாது ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்குண்ணே இளையோராக்கள் ஓகே எல்லாரும் சேர்ந்து. அப்போ சேஜிவால் உறவுகளுக்கு வந்து நீங்கள் என்னத்தை கேட்க போகிறீங்க? நான் மெயினாக எங்கள்ட கலாச்சாரம் பற்றி கிடைக்க அப்புறம் எங்கள்ட வரலாற்றின் பற்றி கிடைக்க இவங்களோட போராட்டம் பற்றியும் மொழி வாக்கியால் இதெல்லாம் அதோடு சேர்ந்து இப்போ நாங்கள் எவ்வளோ வருஷமாக இதில் எங்கள் சேஜில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் நாங்கள் எனக்கு உதவி செய்யணுமென்று விரும்புகிறேன். மேலும் எக்ஸாம்பிளாக ஒரு சில கட்டினா எங்களோட வரலாற்று போராட்டம் பற்றி ஒரு சில கட்டினா நல்லதுன்னு நான் விரும்புகிறேன். இலோடுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவியும் செய்யலாம். அது இலோடு மட்டும் தவிர எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த கட்சிக்கு ஓட் பண்ணலாம். ஓகே நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் சர்ஜியில் இருக்கிறீங்க? நான் 38 வருஷம் சர்ஜியில் இருக்கிறேன். நான் பரிசில் என்ன தெரிஞ்ச புள்ளிகள் நிறைய பேர் இருக்கு. நான் இந்த ஃபுட்பால் லீகில் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஃபுட்பால் எந்த டீமில் இல்லை, நான் எல்லாருக்குமோ சம்மேளனத்தின் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக. ஓகே. என்னுடைய நான் இருந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ இல்லை பெரியாக்களாக இருப்பினம். அந்த மாதிரி எனக்கு தெரியும். லாக்குர்ன புள்ளிகள் 93 கழகம் 95 ஆரம்ப காலத்தில் 95 விளையாட்டு காலத்தினால இதுக்கு வந்து நான் என்னுடைய ஃபுட்பால் லீக்குக்கு வந்து நான் இப்போ போனாலும் லீக்கில் எனக்கு ஒரு இடம் இருக்குது. நான் மரியாதை இருக்குன்னு சொல்லுங்க. லீக்கின்ற ஆயுட்கால உறுப்பினர். ஓகே லைஃப் டைம். அப்போ எவ்வளோ காலமாக சேஜி உங்களுக்கு சேஜி நகரத்தை பற்றி? சேஜி நகர் அந்த காலத்துலேருந்து ஒரு இடம் போல சேஜிலாம் இருக்கிறேன். சேஜிக்கு தான் 88ஆம் ஆண்டு சேஜிக்கு வந்தேன். நான் நேர சேஜிலாம் இருக்கிறேன். வந்து ஒரே வீட்டிலாம் இருக்கிறேன். ஒரே இடத்துல அந்த ஒரே கட்சியெல்லாம் இருக்கிறேன். எங்களோட கட்சியில் உள்ளதான் இந்த பிள்ளை இந்த மகனோட படித்தவர். இப்போ இந்த இதில் போட்டியில் நிற்கிறவர். இவர் வந்து செர்ஜி செனு என்ற அந்த இதை வச்சு ஸ்லோகத்தை வச்சு அவர் ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கிறார். அதுதான் இந்த ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி இவர் மித்திரண்ட பார்ட்டி. இப்போ மித்திரண்ட பார்ட்டி நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த வருஷம் தான் மித்திரன் வந்து அவர்கிட்ட பார்ட்டியில் இருந்தவர். நான் கட்சிக்கு சார்பாக நான் ஒரு காலம் பிரச்சாரம் செய்யலை. என்னுடைய நோக்கம் வந்து எங்களோட புள்ளிகள் வந்து இங்கே வந்து நிறைய இதுகளில் முன்னேறி வந்திருக்கணும். அதுக்காகத்தான் என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன். வந்து கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவும் 120-150 பிள்ளைகளுக்கு மேலே நிற்கணும். அவள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. எல்லாரும் நிற்கிறார்கள். எல்லாருமே நீங்கள் ஓட் பண்ண போங்க. பிள்ளைகள் முழு பேரும் ஓட் பண்ணுற போங்க கட்டாயம். என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த வருஷம் வந்து இந்த கட்சி வந்து 500 ஓட் தான் வித்தியாசத்தில் வந்தது. அப்போ 500 ஓட்ஸ் வித்தியாசத்தில் ஆக்கள் போட போகலையா? ஆக்கள் போகலை. 28 வீதம் போன கடந்த முறை வந்து 28 வீதம் தான் ஓட், மற்றதெல்லாம் அப்சன்ட். அப்போ ஜனநாயகத்தில் ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதான் ஜனநாயகத்தில் சந்தேகம் பெறும். அதுக்காக தான் சொல்கிறேன்னா இந்த பிள்ளைகள் வந்து கட்டாயம் ஓட் பண்ண போகணும். இவருக்கு எங்களோட கிஷாலனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவர் இந்திய காலங்களில் வரலாம். பிறகு அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த இதுகளில் வரலாம். எல்லோரும் ஓட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா எங்களோட பலத்தை உறுதிப்படுத்தலாம். இப்போ எங்களோட இந்த இதில் கிட்டத்தட்ட 2000-3000 ஓட்ஸ் குறைஞ்ச 3000 ஓட்ஸ் சேஜி ஓட்ஸ் இருக்குது. தமிழாக்கண்ட ஓட்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து எங்களோட பலத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து இந்த நகர சபையில் எங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்துறக்கூடிய முக்கியமான விஷயந்தான் கிஷாலன் நிற்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நகரங்கள்லேயும் இருக்கிற பிள்ளைகள் வந்து எங்களோட பலத்தை உறுதிப்படுத்திச்சினோம்னா எங்களுக்கு பிற்காலத்தில் எங்களை தமிழற்ற போராட்டத்தை முன்னு கொண்டு வரதுக்கும் நல்ல விஷயம். நாங்கள் தனிப்பட்ட ஒரு சங்கமாக போய் வந்து யுஎன்ஓவில் கதைக்கிறதுக்கும் தனியாக இந்த பிள்ளைகள் மூலமாக போய் கதைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லோரும் ஓட் பண்ண போங்க. முக்கியமாக செர்ஜி செனுன்ற அந்த லிஸ்ட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் அதுக்குள்ளே போட்டிடுறார். அவ்வளோதான். ஓகே நன்றி. நன்றி அண்ணா. தொடக்கத்தில் இருந்திருக்க
ஒரு 89 ஆண்டிலிருந்து ஒரு இடத்துல சேஜில் இருக்கிறோம். இந்த முறை வந்து தேர்தலில் வந்து தமிழாக்கள் நல்ல மும்முரமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். நீங்கள் வந்து சர்ஜியில் எவ்வளோ காலமாக இந்த பார்ட்டியில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க? இந்த பார்ட்டிக்கு நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தான் எங்களை இளைய சமுதாயம் உண்டு 3வது தலைமுறை தான் எலெக்ஷனில் நிற்கிறோம். அதனுடைய அவருக்கு நாங்கள் முழு ஆதரவும் கொடுக்கணும். அதை விட நீண்ட காலமாக சேஜியில் சேஜி பொந்துவாசல் இந்த இதில் ஒரு இந்து கோயில் இல்லாமல் இருந்தது. அதுக்குரிய ஒரு ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த வகையில் எங்களோட மேயர் இப்போ இருக்கிற மேயர் ஜோன்புல் அவர்கள் எங்களுக்கு ஒரு காணி ஒன்றை தந்திருக்கிறார். அப்போ அந்த காணியில் நாங்கள் ஒரு கோயில் ஒன்று பெரிய ஒரு கோயில் ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த காணியை தந்ததால் எங்களோட தமிழ் மக்களோட தார்மீக கடமை அது. அந்த மேயருக்கு அவர் சார்ந்த பிள்ளைகளுக்கும் எங்களோட கிஷாலனுக்கும் எல்லோரும் வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த இளைய சமுதாயம் மேலும் மேலும் வளரணும் என்று தான் வாழ்த்துகின்றேன். ஓகே, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? பகிரதன் செல்வநாயகம். ஓகே, நீங்கள் வந்து என்னத்துக்கு எங்களுடைய அதாவது சேனு பார்ட்டிக்கு வந்து ஓட் பண்ணணும்னு சொல்லி தமிழாக்கள்கிட்ட கேட்க போகிறீங்க? அந்த கட்சியில் உள்ள ப்ரோக்ராமை பார்த்தேன் நான். அதில் கட்சியை ப்ரோக்ராம் எனக்கு ஒரு இந்த விருப்பமாக இருக்கிறபடியால் ஒன்று செக்யூரிட்டி, 2வது பிள்ளைகளுக்கு உதவியல் கூட கிடைக்கின்றது படிக்கிற பிள்ளைகளுக்கு, மற்றது வீட்டு டோச்சுமோ 3, மற்றது நேச்சுரல் எக்கோலஜிக்கு அதெல்லாம் செய்கிறபடியாக, மற்றது குவாலிட்டி லோ தன்மை எல்லாத்தையும் செய்கிறபடியாக அதில் திட்டங்கள் நல்லா பிடித்து கொண்டபடியாக நான் அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுறான். அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து எனக்கு நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸை கிடைச்ச நாள்லேருந்து பார்ட்டி சோசியலிஸ்டுக்கு தான் நான் ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஓட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இந்த வருஷமும் அதை அவருக்கு ஓட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, அதெல்லாம் அவருக்கு அந்த கட்சியில் மதியில் ஒருத்தர் சேர்ந்து இருப்பதால் அவருக்கும் நல்வார்த்தை கூறி அவர் வெற்றி பெற முன்வைப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். நல்ல முயற்சி, நன்றி அண்ணா. நன்றி. ஓகே, என் பேர் திருமதி ஸ்ரீதரன் கௌசி. நான் இந்த சேஜிவால் நகரத்தில் 20 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை நான் வெறும் அரசியல் நிகழ்வாக பார்க்குறேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய தமிழ் உணர்வாக தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும், தமிழ் மக்களுக்கு நிறைய உதவிகள் வேண்டும். இப்போ வந்திருக்கின்ற இந்த நிலைமையில் அடுத்த கட்டமாக எங்களால் தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு எந்த வழி எங்களுக்கு இருக்குது, அப்படியான வழிகளுக்கு களமிறங்கி போராடுறாக்களுக்கு என்னுடைய ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த வகையில் புலம்பெயர் நாட்டில் வந்த எங்களை போன்ற மக்கள், எங்களோட ஜெனரேஷன், எங்களோட சந்ததியில் வந்து எல்லா விதமான இப்போ பொது அறிவு, அரசியல் அறிவு, விஞ்ஞான அறிவு எல்லாமே இருந்தாலும் மொழி என்றது ஒரு பெரிய தடையாக இருந்தது. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை கூட நாங்கள் சென்றடைய முடியாமலும் அந்த உதவிகளையோ அந்த முன்னேற்றங்களையோ செய்ய முடியாமலும் பெரும் கஷ்டங்களை நிறைய மக்கள் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் பட்ட கஷ்டங்களும் நாங்கள் பட்ட தியாகங்களாலும் எங்களோட குழந்தைகளை, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை அவைகள்கிட்ட மொழி அறிவு அவர்கள்ட்ட இருக்கிறபடியால் அந்த பிள்ளைகளுக்கு அவற்றை ஊட்டி தமிழ் உணர்வையும் தமிழர்களுக்கு தேவையான விடயங்களையும் ஊட்டி அவர்கள் மூலம் இந்த வெற்றியை எங்களோட தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறது எங்களுடைய ஒரு கடமை. அந்த வகையில் எங்களோட நகர சபை தேர்தலில் இப்போ கிஷாலன் இணைந்ததை நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பார்க்குறேன். சேஜிவால் மக்கள் அனைவரும் அவருக்கு எவ்வளவு ஊக்கம் கொடுக்கணுமோ அவ்வளோத்துக்கு அவரும் இதை பற்றி யோசிப்பார். இன்னும் தமிழ் மக்களுக்கு தான் என்னென்ன செய்யணும், என்னென்ன விடயங்கள் தேவைப்படுது என்றது நாங்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் இருக்குது. பெற்றோர்களோ அல்லது அவர்கிட்ட வயசு பிள்ளைகளோ அனைவரும், இந்த சேஜிவால் தமிழ் மக்கள் அனைவரும் அவருக்கு கொடுக்குற இந்த ஊக்கத்தால் அவர் நகரசபை மூலம் எங்களுக்கு என்னென்ன உதவிகளை, ஒரு ஆலயமோ அல்லது ஒரு பொது விடயமோ அல்லது ஒரு நினைவாலயமோ எதுவாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய அடையாளத்தை, தமிழ் மக்களுடைய அடையாளத்தையும் அகிம்சை வழி போராட்டத்தையும் நாங்கள் நிலைநிறுத்தி எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கு ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது அவர் மூலம் சாத்தியமாகும். அவர் அப்படி செய்கிறத பார்த்து அடுத்தடுத்த பிள்ளைகளும் இன்னும் இப்போ முதல் கட்டமாக அவர் இறங்கி இருக்கிறார். இன்னும் இவரை போன்ற மற்ற பிள்ளைகளும் இதில் இணையறதுக்கும் நாங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் இதில் முக்கியம். அதே நேரம் இந்த பிள்ளைகள் இந்த பயணம் செய்கிறதுக்கு முக்கியமாக அவர்களுடைய குடும்பத்தின் சம்மதம் முக்கியம்.
அப்போ நாங்கள் சேஜிவாழ் மக்கள் கொடுக்குற ஊக்கத்தை பொறுத்து தான் மற்ற பெற்றார்களுக்கும் தங்களோட பிள்ளைகளை இந்த பயணங்களில் இணைக்கணுமென்ற ஒரு உணர்வு வரும். அப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு நல்லதே நடக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களோட கடமை, அதை நாங்கள் செய்யணும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் இப்போ கிஷாலனுக்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஊக்கமளித்து எல்லோருமே அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வோம். தமிழர்களுக்குரிய அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஆதரவாக இருப்போம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த தனியே என்ற குணம் ஒரு நல்ல குணமாக இருக்கணும். நிச்சயமாக எங்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அந்த நல்ல குணங்களை வெளியில் ஒற்றுமையாக சேர்ந்து போராடுவோம்னு சொன்னால் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நன்றி. நன்றி அக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட டக்குன்னு ஷார்ட்டாக வந்து முடிப்போம். அதாவது என்னத்துக்கு வந்து எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரம்ப காலங்களில் கோணிப்பையோடு வந்த ஆட்கள் தான் நாங்கள். எங்களுக்கு இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி புலம்பெயர்ந்து நாங்கள் இங்கே வந்திருந்த நாங்கள் படிப்படியாக வளர்ச்சியாகி இன்றைக்கு நகராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். அதை விட முக்கியமாக நாங்கள் கிசாலனுக்கு நன்றி சொல்லணும். அவர் படித்து கொண்டு அவர்கிட்ட மேற்படிப்பை படித்து கொண்டு எத்தனையோ வேலை திட்டங்களுக்குள்ளேயும் இதுக்குள்ளே எங்களோட தமிழ் மக்களுக்காண்டி ஏதாவது செய்ய வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் இந்த கட்சியில் இணைஞ்சு எங்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு நாங்கள் ஒற்றுமையாக நீ பெருசு நான் பெருசுன்ற போட்டியின்றி எல்லாரும் வாக்களிக்கிறது மூலம் அவருக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் அதிகரித்து எங்களுக்கு தேவைகள் இன்னும் நிறைய இருக்குது. இலங்கை தமிழர்களாகிய எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அப்போ அந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்றோம். தேவைகளண்டா சொல்லிக்கொண்டே போகலாம், பள்ளிக்கூடம் விடாமல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஒரு உறவு பாலமாக அவர் எங்களுக்கு அமைஞ்சிருக்கிறார். அந்த பாலத்தில் ஏறி நாங்கள் பயணித்து போக வேண்டிய இலக்கை அடையலாம் என்றது என்ற தனிப்பட்ட கருத்து. இந்த கிடைச்ச அரிய வாய்ப்பை நாங்கள் முதலே நான் சொல்லியிருக்கிறேன். பிரச்சாரங்களுக்கு போன டைமில் எங்களுக்கு தரப்பட்ட தகவல்களின்படி இந்த கட்சி தான் இந்த நகராட்சி மன்ற தேர்தலையும் வெற்றியை காணும் என்றதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அடிப்படையில் எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து எங்களுக்குரிய வளர்ச்சியை நாங்கள் வலுப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் வேறுபாடுகளின்றி இவரை நீங்கள் அவற்றை தனிப்பட்ட மனிதனாக பார்க்காமல் எங்களோட இனம் என்று சொல்லி பார்த்து நீங்கள் உங்களோட வேற்றுமைகளை தவிர்த்து ஒற்றுமையோடு பயணிப்பீங்களா இன்னும் நாங்கள் நிறைய சாதனைகளை இதன் மூலம் படைத்து கொள்ளலாம்ன்றது என்ற கருத்து. இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லைன்னு போதுமான அளவு சொல்லிட்டீங்க. நன்றி அக்கா. நன்றி. வியாழக்கிழமை 12 மார்ச் மாதம் இரவு 7:30 கர்ச்சி நெலினோண்டில் பொதுக்கூட்டம் நடைபெறும். அதை எல்லாரும் ஒன்றிணைந்து சேர்ந்து வந்தால் நல்லது. முக்கியமான விஷயம் என்னென்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15 எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஓட் பண்ணணும். நன்றி. என்னுடைய காணொளிகள் எல்லாம் பார்த்து ஆதரவு தார உறவுகள் அனைவருக்கும் நன்றி. அதாவது இந்த வேட்பாளர்கள் வந்து உங்களுடைய நகரங்கள்லையும் தமிழ் வேட்பாளர்கள் நிறைய நிற்கணும். இதை மாதிரி நீங்களும் அவர்களுடைய திட்டங்கள் அதுகளை பார்த்து அவருக்கு போய் ஆதரவை கொடுக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். முதல் தடவை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. மற்றது 50,000 உறவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. அதையும் நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஸோ அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம். சேர்ஜிவாழ் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். நான் இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன், தமிழ் கலாச்சார சங்கத்தின் தலைவர், கொரையாள். செர்ஜிவாழ் தமிழர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, எதிர்வரும் முனிசிபல் தேர்தலில் நாம் அனைவரும் நமது அன்பிற்குரிய வேட்பாளர் திரு ஜாம்போல் ஜாந்தோம் அவர்களை ஆதரித்து வாக்களிக்க வேண்டுமாய் மிகவும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் நம் சமுதாயத்திற்கு மிகவும் உறுதுணையாக உள்ளார். எடுத்துக்காட்டாக என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாக அவரிடம் அணுகி திருவள்ளுவர் சிலை அமைக்க கேட்டபொழுது அவர் நமக்காக நம் திருவள்ளுவர் சிலையை செர்ச்சியில் அமைக்க நமக்கு உத்தரவு கொடுத்து இன்று திருவள்ளுவர் சிலை செர்ச்சி மாநகரில் மிக சிறப்பாக இருப்பது நம் தமிழரின் அடையாளம்.
அதன் காரணமாக தங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது, ஜான் போல் சாந்தோம் அவர்களை நாம் வெற்றி பெற செய்து மேலும் நம் தமிழ் சமுதாயத்திற்கு பலன் அளிக்கும் வகையில் அனைவரும் அவருக்கு ஓட்டளித்து வெற்றி பெற வேண்டுமாய் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன்.